إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وصفينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على رسولك سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا وخليلنا وسندنا ومولانا محمد وبارك وسلم عليه. فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. صدق الله العلي العظيم. عن عمر رضي الله تعالى عنه قال: سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: إنما الأعمال بالنيات. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி உத்தம சஹாபாக்கள், குடும்பத்தார்கள், கிளையார்கள், கியாமம் வரை வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்ற அல்லாஹுடைய மாளிகையில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பின் பெரியவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பத்திலேயும் எல்லா நிலைமைகளையும் பயந்து நடந்து கொள்ளுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கனிமானவர்களே, இன்றைய குதுபாவுடைய தலைப்பாக நம்முடைய எல்லோருடைய வாழ்க்கைக்கும் தேவையான ஒரு பகுதி, மிக முக்கியமான ஒரு பகுதியான குடும்ப வாழ்க்கை. அந்த குடும்ப வாழ்க்கையை மன நிறைவான சந்தோஷமான வாழ்க்கையாக அமைத்துக் கொள்வதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எடுக்க வேண்டிய சில முக்கியமான விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பானவர்களே, திருமணம் இருக்கக்கூடியவர்கள், திருமணம் முடித்திருப்பவர்கள், முடித்து பிள்ளைகளை கண்டவர்கள், பேரு பிள்ளைகளை கண்டவர்கள் எல்லோருக்கும் ஒரு ஆசை, என் வாழ்க்கை சந்தோஷகரமான ஒரு வாழ்க்கையாக இருக்கணும், மன நிறைவான ஒரு குதூகலம் நிறைந்த ஒரு ஜாய்ஃபுல்லான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பது எல்லோருடைய ஆசை. யாருக்கும் விருப்பம் கிடையாது நான் திருமணம் முடித்து விட்டு ஒரு போரிங்கான, ஒரு பிரச்சனையான, ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாக இந்த வாழ்க்கை அமைய வேண்டும் என்று யாருக்கும் கிடையாது. திருமணம் முடித்து கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை, மகனை மகளை முடித்து வைக்கிறார்கள், சந்தோஷமாக வாழ வேண்டும். திருமணம் முடித்து நாம் என்ன துஆ செய்கிறோம்? பரக்கல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக, அல்லாஹ் உங்களோடு சேர்த்து வைப்பானாக, வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர், நலவில் அல்லாஹ் உங்கள் இருவரையும் சேர்த்து வைப்பானாக என்றெல்லாம் துஆ செய்துதான் இரு உள்ளங்களை சேர்ந்து ஒரு நறுமணம் கமலக்கூடிய உள்ளமாக நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் அன்பானவர்களே, ஒரு கவலையான, ஒரு துர்ப்பாக்கியமான செய்தி, நல்ல மணக்க வேண்டிய எத்தனையோ உள்ளங்கள் வெகு சீக்கிரத்தில் கசந்து போய்விடுகிறது, நம்முடைய சில புரிதல் இல்லாத காரணமாக. அது அன்பானவர்களே, இந்த ஒரு குதுபாவுடைய சில முக்கியமான விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கையில் சிறந்த ஒரு பண்பு இருந்தது, தன்னுடைய மனைவியை உள்ளத்தால் நேசிப்பார்கள். 10 விடயத்தை இந்த ஒரு சுருக்கமான நேரத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியை உளமாற மனமாற விரும்புவார்கள். தன்னுடைய நேசத்தை, நான் உங்களோடு நேசிக்கிறேன், நான் உங்களோடு பிரியமாக இருக்கிறேன் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயலாலும் காட்டுவார்கள், வாயாலும் சொல்லுவார்கள். அன்பானவர்களே,
அன்பை வெளிப்படுத்துவது மின சுன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பண்பாக இருக்கிறது. மனைவியை நேசிக்கிறேன், நான் உங்களை விரும்புகிறேன் என்று சொல்வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமா ஹுப்பிப இலைய மின் துன்யாக்கும் அன்னிஸாஉ வத்தீப். இந்த துனியாவில் எனக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப விருப்பம். ஒன்று பெண், மனைவி, அடுத்தது நான் பூசக்கூடிய மனம். இந்த ரெண்டும் எனக்கு விருப்பமானது. என்றாலும் நான் ஆசிரத்தை தெரிவு செய்தனால் என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையிலாக்கி வைத்திருக்கிறேன். ஆனால் நான் மனைவியோடு எனக்கு ரொம்ப விருப்பம் இருக்கிறது. நான் உளமாற மனமாற மனைவியை நேசிப்பேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விஷயங்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த கொஞ்சம் கேளுங்க அன்பானவர்களே. ஒரு தடவை அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. வந்து கேக்குறாங்க அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில், மன் அஹப்புன் நாஸி இலைக யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு மனிதர்களில் ரொம்ப பிரியமானவர், ரொம்ப விருப்பமானவர், உங்களோட நேசத்துக்குரியவர் யார் என்று கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விதமான யோசிப்பும் இல்லாமல் ஒரே பதில் சொன்னார்கள், கால ஆயிஷா, ஆயிஷா என்று சொன்னார்கள். அவங்களுக்கு இதை எதிர்பார்க்கல, இந்த பதில் எதிர்பார்க்கல. ஆனால் கிடைச்ச பதில் ரொம்ப விருப்பமானவர் மனிதர்களில் ஆயிஷா என்று சொல்லிட்டாங்களே. அம்ருல் ஆஸ் கேட்க, யா ரசூலல்லாஹ், நான் அதை உங்கள்கிட்ட அதை கேட்க வரல. நீங்க தெரியும், நீங்க மனைவியோட நேசம் என்பது எனக்கு தெரியும். மனிதர்களில் சிறந்தவர்கள் நேசமான உங்களுக்கு யார்? ஆண்களில் சொன்னாங்க. கால அபூஹா, மனிதர்களில் ரொம்ப சிறந்தவர் ஆயிஷாவுடைய வாப்பா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அன்பானவர்களே, சஹாபாக்களுக்கு முன்னிலையில் நான் யாரை நேசிக்கிறேனோ விரும்புகிறேனோ என்பதை வெளிப்படையாகவே சொல்லுவார்கள். விரும்பக்கூடிய, உள்ளம் சந்தோஷம் அடையக்கூடிய, நான் உங்களோட விருப்பமாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்லுவார்கள். பெயரை சுருக்கி கூப்பிடுவார்கள். ஒரு மனிதரை நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்வதற்கு பலவிதமான ஏற்பாடுகள் இருக்கிறது. அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் என்னுடைய மனைவி ஆயிஷா சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை சுருக்கி யா ஆயிஷ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, சொன்னாங்க, யா ஜிப்ரீல், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மனைவிக்கு அல்லாஹ் சலாம் சொன்னதாக சொல்லுங்க. கூப்பிட்டாங்க, யா ஆயிஷ், ஏ ஆயிஷே, அவங்களுக்கு சலாம் சொன்னாங்க. பேரை ஆயிஷாவுடைய பெயரை சுருக்கி அன்பான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பெயரை சொல்லி கூப்பிடுவார்கள். அதான் அன்பானவர்களே, மனைவியை உண்மையாக நேசிப்பது அது மின சுன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு அழகான சுன்னாவாக இருக்கிறது. இரண்டாவது, மிருதுவாக நடந்து கொள்வது. அர்ரிஃப், மிருதுவாக நடந்து கொள்வது வீட்டுடைய ஒரு அலங்காரம். நாம் எல்லாம் வேலை சோழியோடு இருப்பவர்கள், கோபம் வரக்கூடும், நிறைய வேலை பழுக்களோடு வருவோம், போய் வருவோம், வெளியே போய் வருவோம், நிறைய சிக்கல் பிரச்சனையோடு வீட்டுக்குள் நுழைவோம். சில வேளை நமக்கு கோபம் வரலாம், டென்ஷன் ஆகலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சந்தர்ப்பங்களில் மிக மிருதுவாக மென்மையாக நடந்து கொள்வார்கள். சொல்வார்கள், பெண்கள் மென்மையானவர்கள், மென்மையோடு நடந்து கொள்ளுங்கள். கடிந்து கொண்டு கடுமையாக ஆக்ரோஷத்தோடு நடந்து கொள்வதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவிர்த்திருக்கிறார்கள். சொல்றாங்க, அவர்கள் தன்னோட வேலை செய்யக்கூடிய தன்னுடைய வேலையாட்களுக்கு கூட அடித்தது கிடையாது. ரொம்ப மிருதுவாக நடந்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் சொல்கிறார்கள், நாங்க மாதவிடாய் காலத்தில் இருப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான தன்னுடைய தலையை எங்கட மடியில் வைத்து குர்ஆன் ஓத ஆரம்பிப்பார்கள். தள்ள மாட்டார்கள், ஒதுக்கி வைக்க மாட்டார்கள், அருவறுப்பு பட மாட்டார்கள். ரொம்ப மிருதுவாக மென்மையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சங்கடமான சந்தர்ப்பங்களில் கூட அழகாக நடந்து கொள்வார்கள். இது நம்முடைய வாழ்க்கை குதூகலம் நிறைந்த, சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையாக அமைய வேண்டுமாக இருந்தால் எனக்கும் பேசக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் வாழ்க்கையில் அந்த மிருதுவான தன்மை ரொம்பவே தேவைப்படுகிறது. மூன்றாவது, அத்தவாது, பணிந்து நடந்து கொள்வார்கள், இறங்கி போவார்கள். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியோடு மனைவிமார்களோடு இறங்கி போன சம்பவங்களை படித்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். எல்லா சம்பவத்தையும் இந்த குறுகிய நேரத்தில் சொல்லிவிட முடியாது. இவ்வளவு தூரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி போனார்களா? ரஹ்மத்துல் லில் ஆலமீன், சய்யிதுல் கௌனைன், அகிலத்துக்கு அருட்கொடையாக வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அகிலத்தாருடைய லீடர், தலைவர், வீட்டுக்குள்ள மனைவிமார்களோடு இவ்வளவு இறங்கி போனார்களா?
சுப்ஹானல்லாஹ், இருக்க முடியாது. இல்லை, சஹீஹான ஹதீஸ்களில் இவைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பணிந்து நடந்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணம் போனாங்க. அந்த பயணத்தில் மனைவிய தன்னுடைய வாகனத்தில் ஏற்றிவிட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே தன்னுடைய முட்டங்காலை பணிய வைத்து மனைவிக்கு சொன்னாங்க, உங்களோட காலை என்ற முட்டங்கால வைத்து நீங்கள் ஏறிக்கொள்ளுங்கள். மனைவி என்ன மிதிக்கிறதா? மனைவி என்ன மிதிச்சு கொண்டு எப்படி ஏறலாம்? இல்லை, நீங்கள் என்னுடைய மனைவி, எனக்கு சொந்தக்காரர், நீங்களுடைய ஆகிரத்துடைய என்னுடைய துணைவி, உங்களுடைய காலை என்னுடைய முட்டங்காலில் மிதித்து ஏறி அதன் பிறகு வாகனத்தில் ஏறிக்கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பணித்து தாழ்ந்திருக்கிறார்கள். நிறைய சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஆத்திரப்பட்டு சாப்பாடு கொண்டு வந்த அந்த பாத்திரத்தை, பிளேட்டை தூக்கி எரிந்து வீசிவிட்டார்கள். அது உடைந்து இருக்கிறது. மனைவி எனக்கு முன்னால இந்த பிளேட்டை தூக்கி, சாப்பாடு வந்து இந்த பிளேட்டை தூக்கி வீசிட்டாவே என்று ஆத்திரப்படாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே விழுந்திருக்கக்கூடிய சிதறிய பிளேட்டுகளை அந்த கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த பெண்மணிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை சொல்கிறார்கள், உங்களோட உம்மாவுக்கு இன்று கொஞ்சம் ரோஷம் போயிட்டு என்று சொல்லி சிதறிய பிளேட்டுகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே தன்னுடைய முபாரக்கான கையால அள்ளி சேர்த்து இருக்கிறார்கள். அன்பானவர்களே, எனக்கு முன்னால மனைவி எப்படி பிளேட் உடைக்கலாம் என்ற அதிகாரத்தையோ சக்தியோ பயன்படுத்தாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி வந்து அந்த நிலைமையை சமாளித்து பணிந்து நடந்து கொண்டார்கள். அன்பானவர்களே, எங்களுக்கும் பணிந்து நடக்கலாம். சில பேர் இப்படி யோசிக்கலாம், நாங்க செகண்ட் ஆகுறோமோ, நாங்க இரண்டாம் தரம் ஆகிடுமோ மனைவிக்கு முன்னால் என்றெல்லாம் யோசிக்கலாம். இல்ல அன்பானவர்களே, மனைவிக்கு முன்னால் என்று இரண்டாம் தரமாவது பணிந்து போவது என்பது அது ஒரு தரக்குறைவான ஒன்று அல்ல. அது குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமாக கூடிய, குதூகலமாக கூடிய ஒரு அழகான பண்பாக இருக்கிறது. எங்களோட வாழ்க்கையும் சிறக்கணுமாக இருந்தால், எங்களோட வாழ்க்கையும் குதூகலம் நிறைந்த ஒரு வாழ்க்கையா அமையணுமாக இருந்தால், சில வாழ்க்கையில் நானும் நீங்களும் செய்ய வேண்டிய சில பண்புகள் நம்மிடம் வர வேண்டிய தேவை இருக்கிறது. நான்காவது அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்த அழகான ஒரு பண்புதான் நகைச்சுவையோடு நடந்து கொள்வார்கள். கடுக்கடுப்பாக இல்லாமல், எப்பொழுதும் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டில்லாமல் நகைச்சுவையோடு நடந்து கொள்வார்கள். நகைச்சுவையோடு சில ஏற்பாடுகளை, சில நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள். குடிச்சா கேட்பாங்க, இந்த பக்கத்தால ஆயிஷா குடிச்சீங்க, அந்த இடத்த சொல்லுங்க, நானும் அந்த இடத்தால என்னுடைய வாயை வச்சு குடிக்கிறேன். அன்பானவர்களே, சில விஷயங்களை செய்வார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நானும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணம் போனோம். அன்பானவர்களே, சில பேர் எங்களுக்கு சிரமமாக இருக்கலாம், நம்ம இதை செய்யாததின் காரணமாக பாரமாக இருக்கலாம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமாக வீட்டில் இந்த விஷயங்களை செய்திருக்கிறார்கள். ஒரு குதூகலம் நிறைந்ததாக இருக்கும். வீட்டுக்குள் போவதற்கு சந்தோஷம் இருக்கும். வீட்டில் வெளியே வந்தால் எப்போ வீட்டுக்கு போவோமோ என்ற ஆர்வம் இருக்குமே, அங்க குதூகலம் அங்க நிறைஞ்சிருக்குது. சொல்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நானும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஒரு பயணம் போனோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பத்தி சொன்னாங்க, தகத்தமு தகத்தமு, நீங்களாம் கொஞ்சம் முன்னுக்கு போங்க, முன்னால போங்க. சஹாபாக்கள் முன்னால போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, ஆயிஷா, நானும் நீங்களும் ரேஸ் ஓடுவோமா? நாங்க ரெண்டு பேரும் ரேஸ் ஓடுவோமா? ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த நேரம் நான் ஒரு மெலிந்த பெண்ணாக இருந்தேன், எனக்கு சதுரம் போட்டு இல்ல, நான் உடம்புல அப்படியான ஒரு கொளுத்த நிலைமையில நான் இருக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரம் தான் கேட்டாங்க, ஆயிஷா, நாங்க ரெண்டு பேரும் ரேஸ் ஓடுவோமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரேஸ் ஓடி நான் முதலாவது வரணும் என்றெல்லாம் சொல்றதுக்கு தேவை இருக்கல. ஆனால் மனைவியை நான் குதூகலமான சந்தோஷமான நிலைமையில நான் நகைச்சுவையோடு வச்சுக்கொள்ளும், மனைவி சந்தோஷப்படும் என்று விரும்பிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிட்ட கேட்டதும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ், ஓடுவோமே. ரெண்டு பேரும் ரேஸ் ஓடினாங்க. அந்த ரேஸ்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஜெயிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, மனசுல வச்சு கொண்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சரி சந்தோஷம். இன்னொரு நாள் இன்னொரு பயணத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி கேட்கிறாங்க, ஆயிஷா, சஹாபாக்கள் அந்த பயணத்துல முன்னுக்கு அனுப்பினாங்க. ரெண்டு பேரும் பின்னுக்கு இருந்து கேட்டாங்க, ஆயிஷா, நாங்க ரேஸ் ஓடுவோமா? சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஓம் யா ரசூலல்லாஹ், நாங்க ரெண்டு பேரும் ரேஸ் ஓடுவோம். திருப்பி ரேஸ் ஓடினாங்க. அந்த ரேஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சு கொண்டே சொன்னாங்க, ஆயிஷா பார்த்து, ஆயிஷா, அந்த ரேஸ்ல நீங்க ஜெயிச்சீங்க,
இந்த ரேஸ்ல நான் ஜெயிச்சேன் என்று சொன்னாங்க. அன்பானவர்களே, இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய உலமாக்கள் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நகைச்சுவை தன்மைக்குரிய சில ஏற்பாடுகளை, நிலைமைகளை ஏற்பாடு செய்து கொடுப்பார்கள். எப்பயும் ஒரு கடுக்கடுத்த நிலைமையில், முகம் சுளித்த நிலைமையில், முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டிருப்பதில்லை, அழகான முறையில் வீட்டுக்குள் ஒரு நகைச்சுவையை ஏற்படுத்தக்கூடிய சில நிலைமைகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அன்பானவர்களே, அஞ்சாவது ரொம்ப முக்கியமானது, சிரமமானது, கஷ்டமானது. ஆனால் செய்வோமாக இருந்தால் எங்க வீட்டில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் லேசாக நீங்கிவிடும். பலரை கேட்டு பார்த்தால் எல்லாம் நல்லதுதான், ஆனால் இப்படியான சில நிலைமைகள் நடக்கிற நேரம் எங்களை தாங்கலாம், எங்களை கண்ட்ரோல் பண்ணலாம், எங்களை அறியாம சில விஷயங்கள் நடக்குதுன்னு எல்லாம் சொல்கிறோம். அதுதான் அன்பானவர்களே சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க என்பது நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சிலவைகளை மாத்திரம் இங்கே சொல்கிறேன். அதுதான் கோபமான நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொள்வாங்க. கோபம் வந்தால் ஆண்கள் கோபம் வரும், பிள்ளைகளோட கோபம் வரும், பல விஷயங்களை வச்சு மனைவிக்கு கோபத்தை காட்டுவோம், பல விதமான நிலைமைகள் உண்டாகும். பேசக்கூடிய எனக்கும் லேசாக இருக்கலாம், கேட்கக்கூடிய உங்களுக்கும் லேசாக இருக்கலாம். ஆனால் அந்த கோபம் வரக்கூடிய நேரம், அந்த கோபத்துடைய நிலைமையில் மனைவியோடு நடந்து கொள்வது ரொம்பவே சிரமமான ஒரு செய்தி. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கோபமான நிலைமையில எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டால், இதா غضب على عائشة, ஆயிஷாவின் மீது கோபப்பட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் وضع يده على منكبها, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உடைய ஷோல்டர்ல கையை வச்சு பிடிச்சு கொண்டு சொல்லுவாங்க, اللهم اغفر لها ذنبها وأذهب غيظ قلبها وأعذها من مضلات الفتن என்ற துஆவை ஓதுவார்கள். கோபமான நேரத்துல கோபத்தை வெளிப்படுத்தணும். ஆனா அந்த கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியுடைய ஷோல்டர, தோள்பட்டையை பிடிச்சி துஆ செஞ்சிருக்கிறாங்க. 3 துஆ சொல்லுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்ம க்ஃபிர் லஹா ذنبها, அல்லாஹ் ஆயிஷாவுடைய பாவத்தை மன்னிச்சிடுவாயாக, வஅذஹிப் غيظ قلبها, அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த இறுக்கத்தை நீ அல்லாஹ் போக்கிடுவாயாக, வஅஇத்ஹா மின் முதில்லாத்தில் ஃபிதன், ஃபித்னாக்கள் வலிக்கெடுக்கக்கூடிய ஃபித்னாக்கள் இருந்து ஆயிஷாவை நீ பாதுகாத்துறியா அல்லாஹ்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபமான நிலைமையில, அந்த நிலைமையில துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. அன்பானவர்களே, கோபமான நிலைமையில் தான் நாங்கெல்லாம் நிலைமை மாறி போயிடுவோம். நம்முடைய வார்த்தைகள் மாறிடும், நம்முடைய செயல்பாடுகள் மாறிடும், நம்முடைய நடவடிக்கைகள் மாறிடும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செயல்பாடு அது மனைவிக்கு துஆ செய்யக்கூடிய ஒரு செயல்பாடாக மாறி இருக்கிறது. அன்பானவர்களே, நிலைமைகள் நடந்துதான் இருக்கிறது. கணவன் மனைவி என்று வரும் பொழுது நாளாந்தம் எங்களுக்கு சிச்சுவேஷன்ஸ் வந்து கொண்டுதான் இருக்கும், நிலைமைகள் உருவாகி கொண்டுதான் இருக்கும். ஆனால் நிலைமைகளை எதிர்கொள்பவர் அல்லாஹ் அப்படிதான் வச்சிருக்கிறான். அர்ரிஜாலு கவ்வாமுன அலன் நிஸா, அல்லாஹ் ஆண்களுக்கு ஒரு வித்தியாசமான அலாதியான திறமையை, ஆற்றலை கொடுத்திருக்கிறான். இந்த பெண்களிடம் இருந்து வரக்கூடிய நிலைமைகளை எதிர்கொள்ளக்கூடிய, சமாளிக்கக்கூடிய, மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு திறமை அல்லாஹ் ஆண்களுக்கு கொடுத்துதான் இருக்கிறான். அதை விளங்கிதான் முடிச்சும் இருக்கிறோம். திருமணம் முடிக்கக்கூடிய நேரம் கபீல்து நிகாஹஹா வரதீது பிஹி வபிஹா, இந்த நிகாவை நான் கபூல் செஞ்சிருக்கிறேன், இந்த பெண்ணை நான் நிகாவையும் இந்த பெண்ணையும் நான் உளமாற மனமாற ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிதான் பிடிச்சிருக்கிறோம். அவங்க யாரும் 100% பெர்ஃபெக்ட் ஆனவர்கள், பரிபூர்ணமானவர்கள், குறையில்லாதவர்கள் என்று கிடையாது. பெண்களிடம் இயற்கையான சில பலகீனங்கள் இருக்கிறது. பெண்களிடம் இயற்கையான சில பலகீனங்கள் இருக்கிறது. அந்த பலகீனத்துக்குள்ளுதான் கண் குளிர்ச்சியான வாழ்க்கையும் இருக்கிறது. சில பெண்கள் தூங்குவார்கள், தூங்குவது அவர்களுடைய பலகீனம். தன்னை அறியாமலேயே வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய இடத்தில் கணவருக்கு முன்னிலையில் தூங்கி விடுவார்கள். சில பெண்கள் மறந்து விடுவார்கள், சொல்வதை நினைவில் வைக்கக்கூடிய அந்த பக்குவம் கிடையாது. சில பெண்களுக்கு அழுது கொண்டே இருப்பார்கள், எப்ப பார்த்தாலும் எதுக்கெடுத்தாலும் அழக்கூடிய பெண்கள். சில பெண்கள் சிரிப்பார்கள், எந்த இடத்துல சிரிக்கணும் எந்த இடத்துல சிரிக்க கூடாது என்று விவரம் அறியாமல் கண்ட இடத்துல எல்லாம் சிரிக்க ஆரம்பிப்பார்கள். சிலவங்க சிரிப்பாங்க, சிலவங்க அழுவாங்க, சிலவங்க மறந்துடுவாங்க, சிலவங்களுக்கு சமைக்க தெரியாது, சிலவங்களுக்கு குழந்தைய வளர்க்க தெரியாது, சிலவங்களுக்கு கணவனோடு எப்படி பேசணும் என்று தெரியாது, குடும்பத்தாரோடு எப்படி நடந்து கொள்ளும் என்று தெரியாது, காமன் சென்ஸ் தெரியாது என்று சொல்வார்கள். அன்பானவர்கள், இப்படி ஏராளமான
பை டிஃபால்ட் இயற்கையில் பலகீனம் உள்ள நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. இந்த பலகீனத்தை புரிஞ்சு கொண்டுதான் நானும் நீங்களும் திருமணம் முடித்து இவளோடு நான் என்னுடைய வாழ்க்கையை ஜோய்ஃபுல்லாக ஆக்குவேன் என்று முடிச்சிருக்கிறோம். இப்படி எல்லாம் இருக்க போய்தான். அன்பானவர்களே, இந்த பெண்ணை பார்த்துதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இங்கதான் உங்களுக்கு சுக்கூன், அமைதி இருக்குது, சந்தோஷம் இருக்குது, ஜோய்ஃபுல் இருக்குது. அல்லாஹ் இந்த பெண்ணை வச்சுதான் அல்லாஹ் சொல்கிறான். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த பெண்ணை பார்த்தும் பிரச்சனை இல்லாத பெர்ஃபெக்டான 100% குறைவில்லாத ஒரு பெண்ணை உலகத்தில் தேட முடியாது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை. அல் மர்அத்து குலிகத் மின் ضلع, பெண் என்பவள் ஒரு வளைந்த எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவள்கள். நீங்க அந்த வளைஞ்ச எலும்பிலிருந்து வந்த பெண்ணோட உங்களோட வாழ்க்கைய சந்தோஷமா மன நிறைவா குதூகலமா வாழ்றதுன்னு எதிர்பார்க்கிறீங்களா? ஸல்லல்லாஹு வார்த்தையை பாருங்கள், அந்த வளைவோட தான் உங்களோட வாழ்க்கையில குதூகலமும் இருக்குது. ஒரு நாள் அந்த வலை உங்களுக்கு நேராக்கலாது. சில இயற்கையான பலகீனங்கள் இருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கணவனுக்கு சாப்பிடுறதுக்காக வேண்டி மாவை ரொட்டி சுடுறதுக்கு பிணைஞ்சு வச்சிருப்பாங்க. ஆடு வந்து அந்த ரொட்டி சுடுறதுக்காக வச்சிருக்கக்கூடிய மாவை தின்று போயிடும். சொல்ல முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொட்டி சுட்டு கொடுக்க தெரியாத அளவுக்கு பக்குவமற்றவளா? இல்லன்பானவர்களே, பெண்களிடம் இயற்கையான பலகீனங்கள் இருக்கும். அந்த பலகீனங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி அல்லாஹ் ஆண்களுக்கு கொடுத்திருக்கிறான். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணம் போனாங்க. சஃபியா ரலியல்லாஹு அவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன பயணம். சஃபியா ரலியல்லாஹு அவர்கள் கொஞ்சம் லேட் ஆகி வந்து சேர்ந்தாங்க. அழுது கொண்டே வராங்க. தேம்பி விம்மி அழுது கொண்டு வராங்க. சலசம் கேட்டாங்க, என்ன சஃபியா நீ அழுது கொண்டு வாரீங்க? கணவர் பார்த்து மனைவி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க ஒரு நல்ல வாகனம், உங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒட்டகம், நீங்க அந்த ஒட்டகத்துல வேகமாக போனீங்க. எனக்கு கிடைச்ச ஒட்டகமோ ரொம்ப பிந்தி வரக்கூடிய ஒரு மெதுவா வரக்கூடிய ஒட்டகம். நான் ரொம்ப லேட் ஆகி வந்துட்டேன் யா ரசூலல்லாஹ் என்று தேம்பி அழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறைப்பாடு செய்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதே கிட்ட வந்தாங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா மனைவியை தடாவி கண்ணீரை துடைச்சிட்டு சொன்னாங்க, ஆசுவாசப்படுத்தி ஆறுதல் படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதலான வார்த்தைகளை சொன்னாங்க. நாங்க ஒரு நிலைமையை எதிர்கொள்ற நேரம் நம்முடைய ஆத்திரத்தை வெளிப்படுத்துவோம், காரணங்கள் சொல்லுவோம், சத்தம் போடுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிலைமைகளை அப்படியே உள்வாங்கி கொண்டு அழகான ஒரு அமைப்பில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டாங்க. அன்பானவர்களே, இந்த சம்பவம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. கொஞ்சம் கேளுங்க அன்பானவர்களே. நெருக்கடியான நிலைமை, நெருக்கடியான சிச்சுவேஷன், அப்பையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டார்கள்? ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வராங்க. சஃபியா ரலியல்லாஹு கடுமையா அழுகுறாங்க. ஒரு நாளும் இல்லாத மாதிரி கடுமையாக அழுகுறாங்க. கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் சஃபியா இப்படி அழுகுறீங்க? என்ன காரணம்? என்ன நடந்துச்சு? சொன்னாங்க சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, قالت لي حفصة يا رسول الله, حفصة எனக்கு ஒரு விஷயம் சொன்னா. என்ன சொன்னாங்க? இன்னி பின்து யஹூதி, நான் ஒரு யஹூதியுடைய மகள் தான் என்று என்ன மனோநோரமாய் ஒரு வார்த்தையை சொல்லிட்டா யா ரசூலல்லாஹ் என்று சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அழுது கொண்டே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒரு வார்த்தையை சொன்னாங்க. இன்னொரு மனைவி தந்த அடுத்த மனைவியை பார்த்து ஒரு வார்த்தை, நீ ஒரு யஹூதியுடைய மகள் தானே என்னொரு பாரமான ஒரு கஷ்டமான ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார்கள். அன்பானவர்களே, நிலைமை ஹேண்டில் பண்ணணும். ரெண்டும் மனைவிமார்கள், ஒரு மனைவி இன்னொரு மனைவிக்கு இப்படி ஒரு பாரமான வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த வார்த்தையை பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அவர்களை வைத்துக் கொண்டு மனைவி சஃபியாக்கு சொல்றாங்க, சஃபியா, நீங்க ஒரு யஹூதியுடைய மகள் என்று தானே சொல்றாங்க? இல்ல, நீங்க யாரு தெரியுமா? இன்னக்கி லபின்து நபியின், நீங்க ஒரு நபியுடைய மகள், நீங்க ஒரு நபியுடைய மகள், நீங்க இருக்கிறதும் ஒரு நபிக்கு கீழானதால் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யார் நபியுடைய மகள்? ஹஃப்ஸா சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நபிமார்களுடைய பரம்பரையில் வந்த ஒரு பெண்மணி. சொன்னாங்க, நீங்க ஒரு யஹூதி அல்ல, நீங்க ஒரு நபியுடைய பரம்பரையில் வந்த ஒரு பெண்மணி என்று சொல்லி போட்டு சொன்னாங்க, நீங்க இப்ப இருக்கிறதும் நபிக்கு கீழ்தான். இந்த அந்தஸ்து
ஹப்ஸாக்கு கிடையாது, ஹப்ஸாவிட நீங்க தான் சிறப்பால் உயர்ந்தவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிலைமைய அழகான முறையில் ஹேண்டில் பண்ணினாங்க. அன்பானவர்களே, எங்களுக்கும் எங்களோட வாழ்க்கையில் நிறைய சிச்சுவேஷன் வரலாம். பிள்ளையால் ஒரு பிரச்சனை, மாமா மாமியால் ஒரு பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸ் மாரால் ஒரு பிரச்சனை, பொருளாதார சிக்கல் வரக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் நாம் கசந்து கொள்கிறோம், பேசாமல் தவிர்த்து விடுகிறோம், சத்தம் போட்டுக் கொள்கிறோம். இல்ல அன்பானவர்களே, நிலைமைகளின் பொழுது ரொம்ப நிதானமாக நடந்த அந்த நிதானமான விஷயங்களை ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஆறாவது செய்தி அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில சிறப்பான ஒரு செய்தி தான். ரொம்ப சிம்பிளாக நடந்து கொள்வார்கள், வீட்டில் எல்லா வேலையும் செய்து கொள்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அந்தஸ்தால் உயர்ந்தவர்கள் யாரும் கிடையாது. எங்க பேருக்கு பின்னால் எவ்வளவு பெரிய பட்டங்கள் பதவிகள் இருக்கலாம், நல்ல அந்தஸ்தில் இருக்கலாம், பலவிதமான பேர், BA இருக்கும், MA இருக்கும், PhD இருக்கும், டைரக்டர் இருக்கும், சியாமன் இருக்கும், முஃப்தின் இருக்கும், பலவிதமான பெயர்கள் எங்க பேருக்கு பின்னால் இருக்கலாம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால நாங்க சாதாரணமானவர்கள். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள போனா சாதாரண ஒரு மனிதராக, கணவராக மாறிடுவார்கள். வஹி இறங்கும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. அவ்வளவு அந்தஸ்துள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள்ள வந்தா என்ன செய்வாங்கன்னு கேட்கப்பட்ட நேரம் சொன்னாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்குள்ள வந்தா நான் என்ன வேலை செய்யறேனோ அந்த வேலையில பங்கெடுத்துக் கொள்வார்கள். அன்பானவர்களே, எங்களோட வாழ்க்கையின் தமிழாய்க்கும் நல்லதாக ஆகுமா இருந்தால் மனைவிக்கு ஒத்துழைப்பாக உதவியாக இருக்கிறது எங்களோட வாழ்க்கையை சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையாக ஆகுவதற்கு காரணமாகிடும். 7 அன்பானவர்களே, அல் வஃபா, நன்றி உள்ளவர்களாக நடந்து கொள்வார்கள். உதவியை மறக்க மாட்டாங்க. குடும்பத்தை, மனைவியுடைய பெற்றோர்களை, மனைவியுடைய குடும்பத்தார்களை நன்றியோடு நினைவு கூறுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, எனக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில பொறாமப்பட்டது எனக்கு ஒன்றும் பொறாம கிடையாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு பொறாமையா இருக்கும். என்னன்னு கேட்டா சொல்லுவாங்க, எங்க வீட்டுக்கு சாப்பாடு வரும், எங்க வீட்டுக்கு விருந்து சாப்பாடுகள் வந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வேலையாட்களை கூப்பிட்டு இந்த சாப்பாடை இந்த வீட்டுக்கு கொடுங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க. அந்த வீடு யாருன்னு பார்த்தால் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஒரு நண்பியாக, ஒரு ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அந்த வீட்டுக்கு கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. தன்னுடைய மனைவி இறந்து மிச்ச காலம். ஆனால் மனைவியுடைய யாரெல்லாம் மனைவியை நேசித்தாங்களோ, மனைவி யாரெல்லாம் நேசித்தாங்களோ அவங்களோட வீடுகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வரக்கூடிய அந்த உணவுகளை ஹதியாவாக சந்தோஷமாக அனுப்பி வைப்பார்கள். நன்றி உள்ளவர்களாக நடந்து கொள்வார்கள். அன்பானவர்களே, நாமும் மனைவி எங்களுக்கு எவ்வளவு உபகாரம் செய்கிறார்கள். சம்பளம் வாங்குவது கிடையாது, எதிர்பார்ப்புகள் கிடையாது. ஆனால் நன்றி உள்ளவர்களாக நடந்து கொள்வார்கள், அன்பளிப்புகள் கொடுப்பார்கள். அன்பானவர்களை, திருமணம் முடித்த கொஞ்ச நாள்ல நல்ல அன்பளிப்பு கொடுக்கிறோம். ஆனால் சில காலங்கள் குழந்தை கிடைத்தவுடன் அன்பளிப்புகள் குழந்தைகளுக்கு திரும்பிடும். பெண் வாயை திறந்து, மனைவி வாயை திறந்து எனக்கும் ஒரு கிஃப்ட் தாங்களே என்று கேட்க மாட்டாங்க. அன்பானவர், அப்படியான ஒரு உள்ளம் அந்த தாயுடைய உள்ளம். குழந்தைகளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கிறோம், குழந்தைக்கு ஒரு அன்பளிப்பு கொடுத்தால் மனைவிக்கும் ஒரு அன்பளிப்பு. அன்பானவர்களே, அன்பளிப்புகள் வித்தியாசப்படலாம். நன்றி உள்ளவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொள்வார்கள். அன்பானவர்கள், 8வது, உள்ளம் சார்ந்த பிரச்சனைகளை புரிந்து கொள்வார்கள். பெண் என்றால் இப்படிதான், அவர் இப்படி சில பலகீனங்கள் இருக்கும் என்ற உள ரீதியான விஷயங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்து நடந்து கொள்வார்கள். கொஞ்சம் சுவாரஸ்யமான ஒரு செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களில் இதுவும் ஒரு சுவாரஸ்யமான செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிஷா, நீங்க என்னையோட இரக்கமா இருக்கிற, நல்லா இருக்கிற நேரமும் தெரியும், நீங்க என்னையோட கோபமா இருக்கிற நிலைமையும் எனக்கு தெரியும். ஆச்சரியம், அதை எப்படி தெரியும் யா ரசூலல்லாஹ்? நான் உங்களோட நல்லா இருக்கிறேனா, விருப்பமா இருக்கிறேனா, அது கொஞ்சம் கோபமா இருக்கிறேனா என்றதை நீங்க எப்படி புரிஞ்சு கொண்டிருக்கிறீங்க, எப்படி விளங்கி இருக்கிறீங்க என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் சொன்னாங்க, ஆயிஷா, நீங்க எப்ப என்னையோட ரொம்ப நெருக்கமாக விருப்பமாக இருப்பீங்களோ, என்னை கூப்பிடுற முறையும் என்னோட கொஞ்சம் விருப்பமா கோபமா இருக்கக்கூடிய நிலைமையில கூப்பிடக்கூடிய வார்த்தைகளும் வித்தியாசம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க என்னையோட நல்லா இருந்தா கூப்பிடுவீங்க, லா ரப்பி முஹம்மத், முஹம்மதுடைய இறைச்சல் மீது சத்தியமாக என்று சொல்லுவீங்க. ஆனா என்னோட கொஞ்சம் ஒரு விரிசல், கொஞ்சம் கோபம், கொஞ்சம் விருப்பங்கள் குறைவா இருந்தா லா ரப்பி இப்ராஹிம், இப்ராஹிமுடைய இறைச்சல் மீது சத்தியமாக என்று சொல்லுவீங்க என்ற வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவதானிச்சு நோட் பண்ணி அப்சர்வ் பண்ணிருந்த செய்திய மனைவி கிட்ட சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ்,
நான் உங்களோட பேரை மட்டும் நான் சொல்லல, உங்களோட உள்ளத்துல நீங்க தான் இருக்கிறீங்க, அந்த நேரம் பேரை மாத்திரம் நான் சொல்லல. அன்பானவர்களே, ஒரு கணவர் என்று வரும் பொழுது மனைவியுடைய உள ரீதியான விஷயங்களையும் புரிஞ்சு வச்சுக்கொள்ளும். சில பேர் ஆத்திரப்படுவார்கள், ஆசுவாசப்படுவார்கள், அவசரப்படுவார்கள், சத்தம் போடுவார்கள். அந்த நிலைமைகளின் பொழுது அந்த நிலைமையை புரிஞ்சு நடக்க வேண்டிய ஒரு தேவை கணவர்களாக எங்களுக்கு இருக்குது. அன்பானவர்களே, 9வது அதில் நீதமாக நடந்து கொள்வது. தனக்கு ஒரு சட்டம், மனைவிக்கு ஒரு சட்டம். தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்யறது, மனைவியுடைய தேவையை பூர்த்தி செய்யறது. ரொம்ப சூசகமாக இந்த வார்த்தையை சொல்கிறேன். அல்லாஹ் எனக்கும் ஒரு தேவை வச்சிருக்கிறான், ஆண்களுக்கு ஒரு தேவையை வச்சிருக்கிறான், ஒரு ஆசையை வச்சிருக்கிறான். அந்த இடத்துல என்னுடைய தேவையை மாத்திரம் நாம் பூர்த்தி செய்வது, அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யாமல் இருந்து விடுவது. அன்பானவர்களே, நீதமாக நடந்து கொள்வது. அது பொருளாதாரத்தில் இருக்கலாம், உணவில் இருக்கலாம், உடையில் இருக்கலாம், அவருடைய தேவையில் இருக்கலாம். இந்த விஷயத்தில் நீதமாக நடந்து கொள்வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விஷயத்தில் ரொம்ப நிதானமாக நீதமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அது சம்பந்தமா நிறையவே உலமாக்கள் புகாக்கள் பேசியிருக்கிறாங்க. புரிஞ்சு கொண்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அன்பானவர்களை, கடைசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது வீட்டில் இருக்குமோ அது உள்ளத்தால புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு போதுமாக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டு போவார்கள். வீட்டுல ஆக்குவாங்க, ஆக்காமல் இருப்பாங்க, உள்ளதை அக்செப்ட் பண்ணுவார்கள். ஆசிரியர் சொல்றாங்க, சில வேளை சாப்பாடு இருக்காது, ஸல்லல்லாஹு அமைதியா இருப்பாங்க. சில நேரம் தண்ணி மாத்திரம் தான் இருக்கும், அதை குடிச்சு கொள்வாங்க. சில நேரம் பால் கிடைக்கும், பாலை குடிச்சு கொள்வாங்க. சில நேரம் விருந்து வரும், அந்த விருந்தை சாப்பிடுவாங்க. சில நேரம் வீட்டுல சமைப்பாங்க, அந்த நேரம் சமைச்சு சாப்பிடுவாங்க. எல்லா நேரமும் வீட்டுல பொருளாதார பைனான்சியல் சிச்சுவேஷன் நல்ல நிலைமையில் இருக்காது. ஆனால் எந்த நிலைமையில் இருந்தாலும் ஏற்றுக்கொள்வார்கள், புரிந்து கொள்வார்கள். அன்றைக்கு வீட்டுல மனைவி சமைச்சில்ல, ஏதோ ஒரு காரணத்தினால எக்ஸெப்ட் பண்ணி கொள்வார்கள். ஒருத்தர் வீட்டுக்கு வந்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஆயிஷா சாப்பிடுறதுக்கு என்ன இருக்குது சொன்னாங்க. தயக்கத்தோட யார சொல்லலாம், வினாக்கீரி தான் இருக்குது. அன்றைக்கு வீட்டுல வினாக்கீரிய தவிர வேற எந்த வினிகர் இது இல்லாத வேற எந்த சாப்பாடும் கிடையாது. சொன்னாங்க, அது நல்ல சாப்பாடுகள், ஆணங்களை ரொம்ப நல்ல ஒரு சாப்பாடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சாப்பாடை புகழ ஆரம்பிச்சாங்க. அன்பானவர்களே, அது புகழ்வதற்குரிய ஒன்றல்ல, இருந்தாலும் எது இருக்கிறதோ அதை எக்ஸெப்ட் பண்ணினாங்க. நம்முடைய அநேகமான வீடுகளில் நல்லா இருக்கிறோம், அன்பை கொடுக்கிறோம், தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கிறோம். ஆனால் பொருளாதார நெருக்கடின்னு வரக்கூடிய நேரம், சாப்பாடு முன்ன பின்னாக கூடிய நேரம், உடுப்புகள் முன்பின்னாக கூடிய நேரம், மனைவிக்கும் எங்களுக்கும் மத்தியில் ஒரு பெரிய ஒரு விரிசல், ஒரு புரிந்துணர்வு இல்லாத ஒரு நிலைமை உண்டாகுது. 2 பேரும் எக்ரி ஆகணும், எது எங்கள்கிட்ட இருக்குமோ அதை வச்சுதான் நாங்க வாழ்க்கையை கொண்டு போகணும் என்ற அழகான இந்த ஒரு புரிந்துணர்வை நாங்களோட வாழ்க்கையில கொண்டு வரணும். அன்பானவர்களே, எங்களோட வாழ்க்கையிலும் சீரும் சிறப்புமாக ஒரு குதூகலம் நிறைந்த வாழ்க்கையாகணுமா இருந்தால் எங்களிடம் வர வேண்டிய ஒரு 10 செய்திகளை இந்த குத்பாவில் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். மனைவியை உண்மையாக நேசிப்பது, மிருதுவாக நடந்து கொள்வது, பணிவாக நடந்து கொள்வது, நகைச்சுவையோடு நடந்து கொள்வது, நிலைமைகளின் போது நிதானமாக நடந்து கொள்வது, மனைவிக்கு ஒத்துழைப்பாக நடந்து கொள்வது, நன்றி உள்ளவர்களாக நடந்து கொள்வது, மனைவியுடைய உள ரீதியான விடயங்களை விளங்கி நடந்து கொள்வது, நீதமாக நடந்து கொள்வது, புரிந்து கொண்டு நடந்து கொள்வது. இந்த விஷயங்கள் எங்களோட குடும்ப வாழ்க்கையை ஒரு அழகான ஒரு கண் குளிர்ச்சியான குடும்ப வாழ்க்கையாக அமைவதற்கு காரணமாகிடும். அல்லாஹு தஆலா நம் மனைவியுடைய குடும்ப வாழ்க்கையும் சிறந்த மனநிறைவான குடும்ப வாழ்க்கையாக ஆக்கி தந்தருவானாக. யாரெல்லாம் திருமணம் முடித்து சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறோமோ சிரமங்களை நீக்கிடுவாயாக அல்லாஹ். நம்முடைய வாழ்க்கை மன நிறைவான குதூகலம் நிறைந்த ஒரு ஜாய்ஃபுல்லான வாழ்க்கையாக ஆக்கி தந்திரியா அல்லாஹ். நம்முடைய குடும்பங்களிலும் சாலிஹான கண் குளிர்ச்சியான குழந்தைகளை தந்திரியா அல்லாஹ். நம்முடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். நம்ம பெற்றோருடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். யாரெல்லாம் நம்முடைய பெற்றோர்கள் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவருடைய கபர்களை சொர்க்கத்துடைய பூஞ்சோலையாக ஆக்கிறியா அல்லாஹ். அவருடைய தங்குமிடங்களை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அலாவாக ஆக்கி தந்திரியா அல்லாஹ். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.